வணக்கம். நான் தங்கராஜ், சிபிஎம் பார்ட்டியினுடைய கேஜிஎஃப் தாலுக் செக்ரட்டரி. மக்களுக்காக மக்களின் குரலாக என்றும் போராடும் உன்னத இயக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டுமே, அதாவது சிபிஎம் கட்சி மட்டுமே. தங்கவயலில் பல அரசியல் கட்சிகள் செயல்பட்டு வந்தாலும் மக்களின் அன்றாட வாழ்வாதார பிரச்சனைகளை தன்னுடைய பிரச்சனையாக ஏற்று களத்தில் இறங்கி போராடும் இயக்கங்கள் மிக குறைவு. தேர்தல் காலங்களில் மட்டுமே மக்களை தேடி வரும் அரசியல் கலாச்சாரத்திற்கு மத்தியில் ஆண்டின் அனைத்து நாட்களிலும் மக்களின் துயரங்களுக்கும் உரிமைகளுக்கும் குரல் கொடுத்து வரும் இயக்கமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஎம் திகழ்கிறது என்றால் அது மிகையாகாது. நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம் என்று கூறுபவர்கள் ஏராளம். ஆனால் மக்களின் கண்ணீரை துடைக்கவும் அவர்களின் வேதனையை அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு செல்லவும் உரிமைகளை வென்றெடுக்கவும் தொடர்ந்து போராடுபவர்கள் மட்டும் மிக சிலரே. அந்த வரிசையில் மக்களுக்காகவும் உழைக்கும் வர்க்கத்திற்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களின் நலனுக்காகவும் எப்போதும் முன்னிலையில் நிற்கும் இயக்கமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஎம் மட்டுமே விளங்கி வருகிறது. தற்போது தங்கவயல் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த ஆயிரக்கணக்கான தினசரி பயணிகள் கடுமையான அவதிக்குள்ளாகியுள்ளனர். வேலை, கல்வி மற்றும் வாழ்வாதார தேவைகளுக்காக அதிகாலையிலேயே வீடுகளை விட்டு புறப்படும் இவர்கள் சூரியன் மறைந்த பின்னரே வீடு திரும்பும் சூழ்நிலையில் பல ஆண்டுகளாக வாழ்ந்து வருகின்றனர். இந்நிலையில் ரயில் பயண நேரங்களில் செய்யப்பட்ட மாற்றங்களும் முக்கிய ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருப்பதும் தினசரி பயணிகளின் துயரத்தை மேலும் அதிகரித்துள்ளது. குறிப்பாக தினசரி பயணிகளின் வாழ்வாதாரத்திற்கு மிகவும் முக்கியமாக இயங்கி வந்த ரயில் எண் 6653 ரயில் எண் ரத்து செய்யப்பட்டிருப்பது மக்களிடையே கடும் அதிருப்தியையும் வேதனையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டதை வன்மையாக கண்டித்தும் தினப்பயணிகளின் நலனை பாதுகாக்கும் முதல் குரலாகவும் முதல் எழுச்சியாகவும் களத்தில் இறங்கியது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. மத்திய அரசின் இந்த நடவடிக்கை ஆயிரக்கணக்கான பயணிகளின் அன்றாட வாழ்க்கையை பாதிப்பதாக சுட்டிக்காட்டிய சிபிஎம் கட்சி உடனடியாக ரயில் எண் 6653 சேவையை மீண்டும் இயக்க வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. ஏற்கனவே நேரத்துடனும் வாழ்க்கை சுமைகளுடனும் போராடி வரும் தினப்பயணிகளின் மனதை இந்த நடவடிக்கைகள் புண்படுத்தியுள்ளன. அதிகாலையில் வேலைக்கு செல்லும் தொழிலாளர்கள், அலுவலக ஊழியர்கள், மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். இதை எதிர்க்கும் வண்ணமாக துயராமல் அயராமல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஎம் தினசரி பயணிகளுக்காக குரல் என்றும் ஓங்கி ஒலித்துக் கொண்டே இருக்கின்றது. தினப்பயணிகளின் வேதனையை உணர்ந்து அவர்களின் நியாயமான கோரிக்கைகளை வலியுறுத்தி ரயில் நேர மாற்றங்களை திரும்ப பெறவும் ரத்து செய்யப்பட்ட ரயில் சேவைகளை மீண்டும் இயக்கவும் கோரி மீண்டும் ஒருமுறை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஎம் தீவிரமாக களமிறங்கியுள்ளது. இதன் ஒரு பகுதியாக பெங்கால்பேட்டை ரயில்வே அதிகாரிகளிடம் விரிவான மனுவை வழங்கி மக்களின் பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது. மக்களின் துயரத்தை தனது துயரமாகவும் மக்களின் உரிமையை தனது போராட்டமாகவும் கருதி தொடர்ந்து களத்தில் நிற்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தங்கவயல் மக்களின் நம்பிக்கைக்குரிய இயக்கமாக இன்றும் என்றும் என்றென்றும் இருக்கும் என்பதை மீண்டும் ஒருமுறை தன்னை நிரூபித்துள்ளது. மக்களுக்காக குரல் கொடுப்பதிலும் மக்களின் உரிமைக்காக போராடுவதிலும் இந்த இயக்கத்தின் பங்கு என்றும் வரலாற்று நினைவு கூறப்படும். முன்னாள் நகரமன்ற உறுப்பினர். இன்னைக்கு இந்த ட்ரெயின்ல இப்போ போயின்னு இருக்கிறோம் பங்கார்பேட்டுக்கு. ஸ்டேஷன் மாஸ்டர் மூலியமா டிஆர்எம்க்கு ஒரு மனு கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு போயின்னு இருக்கோம். ஏற்கனவே நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம். இன்னைக்கு இந்த ட்ரெயின் கோலார் தங்கவயல் மக்களுக்கு ஒரு பெரிய வாழ்வாதாரம். இந்த ட்ரெயின்ல தான் தங்க சுரங்கம் மூடிய பிறகு பிஎம்எல் தொழிற்சாலையில வேலை கிடைக்காத ஒரு நிலைமை, வேற தொழிற்சாலைகளும் இல்லாத ஒரு சூழ்நிலை.
இந்த சூழ்நிலையில இன்னைக்கு பெங்களூருக்கு ஆயிரக்கணக்கான கிட்டத்தட்ட 20,000 பேர் போயிட்டு வர்றதுதான் ஒரு கணக்கு இருக்குது. வேலைக்காக உழைக்கிறதுக்கு தயாரா இருக்கிறோம் இந்த ஊர் மக்கள். ஆனா வேலை வாய்ப்பு தங்க வயல்ல இல்லாத ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு பெங்களூர் போயிட்டு வரக்கூடிய நிலைமை. கடுமையான வேலைகளை செய்யக்கூடியவங்க, இந்த ஐடி செக்டர்ல வேலை செய்யக்கூடியவங்க, பல தொழில்கள்ல அரசாங்க வேலை செய்யக்கூடியவங்க, ஃபேக்டரிஸ்ல வேலை செய்யக்கூடியவங்க, தொழிலாளர்கள், ஏராளமான தொழிலாளருங்க காலையில 4:30 மணிக்கு வந்து இந்த பயணத்தை ஆரம்பிக்கிறோம். இரவு 11:30 மணி வரைக்கும் அந்த ரிட்டர்ன் ட்ரெயினுங்க வருது. காலையில ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டுக்கு போகக்கூடிய அந்த தொழிலாளிங்க, குறிப்பா அது ஃபேக்டரிஸ்ல வேலை செய்யக்கூடிய தொழிலாளிங்க, பங்கார்பேட்டை ஆகட்டும், இல்ல கோலார் தங்கவயல் ஆகட்டும், ஆயிரக்கணக்கானவங்க நாங்க விடியகால 4-4:30 மணிக்கு எழுந்து அந்த விடியகால ட்ரெயின்ல போய் 7 மணி ஷிஃப்ட்டுக்கு போயிட்டு, எங்களுக்கு ஷிஃப்ட் 3 மணிக்கு முடிஞ்ச பிறகு வரதுக்கான ட்ரெயின் வந்து இந்த 66532 ட்ரெயின் வந்து கேஎஸ்ஆர் சிட்டில இருந்து இந்த ட்ரெயின். அது கோவிட் சந்தர்ப்பத்துல அந்த ட்ரெயின் கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் அந்த ட்ரெயின் ஆரம்பிக்கல. அதுக்கப்புறம் பல்வேறு மனுக்கள் போராட்டங்களுக்கு அப்புறம் அந்த ட்ரெயின் ஒரு ஸ்டேஷன்ல இருந்து ஆரம்பிக்கிறது, கடைசியா ஒயிட்ஃபீல்ட்ல இருந்து ஆரம்பிச்சாங்க. அது கூட 3:50 கோடி இந்த ட்ரெயின் வந்து மறுபடியும் அதை வந்து 3:30 மணிக்கு மாத்துறதுக்கு இல்ல 2:50க்கு அந்த ட்ரெயினை மாத்திட்டாங்க. அது ஏராளமான கஷ்டத்தை வந்து தொழிலாளிகளுக்கு இன்னைக்கு கொடுத்ததை வந்து நாங்க பாக்குறோம். அந்த நேரத்துல வந்து சிபிஎம் பார்ட்டி அந்த தொழிலாளிகளை, அந்த மக்களை அணி திரட்டி பங்கார்பேட் ஜங்ஷன்ல மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி அந்த ட்ரெயின் டைம் 3:30 மணிக்கு மாத்தினாங்க. 3:30க்கு மாத்தின பிறகு கூட கேர்புரம் பெங்களூர்ல இருந்து வரக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் தொழிலாளிங்க பிருந்தாவன் மூலியமா வந்து இந்த ட்ரெயினை வந்து பங்கார்பேட்ல வந்து ஏறி மாறி இப்போ சாம்பியனுக்கு வரக்கூடிய நிலைமை. இல்லைனாக்கா என்ன ஆகுதுனாக்கா பங்கார்பேட்ல இறங்கி பஸ்ஸுங்க இல்லாத சூழ்நிலை, இடக்கங்கள், மழைக்காலம், வெயில் காலம், மிகப்பெரிய கஷ்டம். பெண்கள், தாய்மார்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய கஷ்டம் ஏற்பட்டு அந்த ட்ரெயின் டைமிங் கூட மாத்தின பிறகு கூட வாரத்துல வந்து 2-3 நாள் பிருந்தாவன் ட்ரெயினுக்கு இந்த ட்ரெயின் கனெக்ஷன் இல்லாத சூழ்நிலை. இன்னைக்கு ரயில்வே டிபார்ட்மெண்ட் ஒயிட்ஃபீல்ட்ல இருந்து கேஎஸ்ஆர் பெங்களூர் வரைக்கும் 4 வழி ரயில்வே சாலையை இன்னைக்கு ஏற்படுத்துறதுக்கு கிட்டத்தட்ட 32 இந்த வழி வரக்கூடிய பங்கார்பேட் வழி வரக்கூடிய ட்ரெயின்களை வந்து இன்னைக்கு கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. அதுல குறிப்பா நம்ம கோலார் தங்கவயலுக்கு ஒயிட்ஃபீல்ட்ல இருந்து வரக்கூடிய அந்த ட்ரெயினை வந்து கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. பங்கார்பேட்ல இருந்து 1 மணிக்கு போற ட்ரெயின் தான் அங்கிருந்து வரக்கூடிய நிலைமை. ஒயிட்ஃபீல்ட்ல இருந்து ரிட்டர்ன் ஆகும். அந்த ட்ரெயினை கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. காலையில மாரிகுப்பத்துல இருந்து 9:30 மணிக்கு போகக்கூடிய ட்ரெயின் ஏர்போர்ட், அந்த ட்ரெயினும் கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. இப்ப இருக்கக்கூடிய நிலைமை என்னன்னாக்கா, நேத்து கூட பிருந்தாவன் ட்ரெயின் வர்றதுக்கு முன்னாடி 4:15 வந்து அந்த ட்ரெயினை வந்து எடுத்துன்னு வந்துட்டு பாக்குறோம். ஆயிரக்கணக்கான தொழிலாளிகள் மிகப்பெரிய கஷ்டத்தை வந்து அனுபவிக்கிறாங்க. அது சரியில்லைன்ட்டு வன்மையா கண்டிக்கிறோம் மார்க்சிஸ்ட் பார்ட்டி. இன்னைக்கு அந்த தொழிலாளிங்க நாங்கெல்லாம் சேர்ந்துன்னு மறுபடியும் டிஆர்எம் கிட்ட அவங்க கிட்ட எல்லாம் ஏற்கனவே போன் மூலியமா அதெல்லாம் பேசும்போது இந்த ட்ரெயின் டைமிங்கை மாத்தி கொடுக்குறேன்னு சொல்லி இருக்கிறாங்க. நாங்க வைக்கக்கூடிய கோரிக்கை இப்போ என்னன்னாக்கா, அந்த 4:30 மணி ட்ரெயின் 4:15 எடுக்கக்கூடிய பங்கார்பேட்ல இருந்து மாறிக்கு வரக்கூடிய ட்ரெயினை வந்து ட்ரெயின் டைம் மாத்தணும். பிருந்தாவன் ட்ரெயினுக்கு அது கனெக்ஷனை கொடுக்கணும். ஆயிரக்கணக்கான தொழிலாளிங்க ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டுக்கு போகக்கூடியவங்க, ஏராளமானவங்க வந்து இன்னைக்கு வந்து சிட்டில இருந்து கேர்புரம், பைப்நெல்லில இருந்து வந்து வரக்கூடியவங்களுக்கு அந்த ட்ரெயின் வசதி ஏற்படுத்தி கொடுக்கணும்ட்டு இன்னைக்கு வந்து மனுக்களை கொடுக்குறோம். இதை வந்து அவங்க ஏத்துக்குன்னு அந்த ட்ரெயின் கனெக்ஷனை கொடுக்கணும். நாங்களும் கூட வளர்ச்சிக்கு ஒத்துழைக்கிறோம். அந்த 4 வழி என்ன இருக்குதோ அது ஆகட்டும். அது ஆன பிறகு இந்த 66532 ட்ரெயினே வந்து சிட்டில இருந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு வலுவான கோரிக்கை வைக்கிறோம். இப்பத்துக்கு வந்து பிருந்தாவன் ட்ரெயினுக்கு வந்து 4:15 எடுக்கக்கூடிய ட்ரெயினை வந்து 4:40 இல்ல 4:45 எடுத்து, இல்லைன்னா பிருந்தாவன் ட்ரெயின் கனெக்ஷன் அறிவிப்பும் அவங்க வந்து கொடுக்கணும். இது எங்களுடைய கோரிக்கை, இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய கோரிக்கை. சும்மா இது மிகப்பெரிய ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான். நாம வந்து பல்வேறு பிரதிநிதிகளை தேர்வு பண்றோம், எம்எல்ஏ எம்பிங்க எல்லாம் தேர்வு பண்றோம். மத்திய அரசு சம்பந்தப்பட்டது ரயில்வே துறை. இன்னைக்கு அந்த ரயில்வே துறையில வந்து இன்னைக்கு என்ன நம்ம பார்த்தோம்னாக்கா எம்பி கூட பல முறை அணுகுறோம். இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவர் வந்து முழு மூச்சா இறங்கி அங்க பேசணும். ரயில்வே டிபார்ட்மெண்ட், ரயில்வே மினிஸ்டர் கிட்ட, டிஆர்எம் கிட்ட எல்லாம். அதுக்கு ஏன் அவர் தயக்கம் காட்டுறாரோ தெரியறதுக்கு இல்லை. நாங்க எம்எல்ஏ கூட கோரிக்கை வைக்கிறோம். இந்த பிரச்சனைகள்லாம் அவங்க வந்து இறங்கி வேலை செய்யணும். அது வந்து அவங்களெல்லாம் எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவா இருக்கும் போது இன்னைக்கு அமைச்சர்கள் ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஆசை இருக்கு. ஆனா மக்களுடைய பிரச்சனைகளையும் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் இல்லைங்க. ஏற்கனவே நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பிரச்சனை உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம். சுரங்கம் மூடி 25 வருஷம் ஆச்சு. அந்த தொழிலாளிகளுக்கு நிலுவ பணம் கிடையாது, வீடு சொந்தம் கிடையாது. எஸ்டிபிபி தொழிலாளி அல்லாத ஒரு 7,000-8,000 தொழிலாளி இருக்கிறான். அவனுக்கு வந்து இன்னைக்கு வந்து அந்த வீடுங்க சொந்தம்ன்ற நிலைமையே கிடையாது. இன்னைக்கு முனிசிபாலிட்டி என்ன பண்றோம், நாங்க வந்து உங்ககிட்ட வாட்டர் பில் கலெக்ட் பண்றோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஊரா வந்துனுக்குறாங்க. போர்வெல் போடுறது முனிசிபாலிட்டி. அந்த உப்பு தண்ணியை வந்து நம்ம குடிக்கிறதுக்கு கிடையாது, வீட்டு உபயோகத்துக்கு அதை உபயோகம் பண்ணோம். அந்த உப்பு தண்ணிக்கு பில்லு வசூல் பண்றோம்னு சொல்லிட்டு வராங்க. நீ குடிக்கிற தண்ணி இந்த தங்க காலனிங்களுக்கு தான் வந்து
பேத்மங்கலா தண்ணியை விநியோகம் ஆனது. அந்த தண்ணியை கொடுத்துட்டு வேணா வாட்டர் பில் கேட்டா கூட நியாயம். இல்ல எங்களுக்கு வந்து பட்டா கொடுங்க, எங்களுக்கு காத்தா பண்ணி கொடுங்க, எங்களுக்கு ப்ராப்பர்ட்டி ஐடி நம்பரை கொடுங்க, இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்க வந்து வாட்டர் பில்ல கலெக்ட் பண்ணனாக்கா நம்ம ஏத்துக்கலாம். ஆனா போர்வெல் தண்ணியை கொடுத்துட்டு இது மாதிரி இது கோலாத்தங்கோயில இருக்கக்கூடிய இது மாதிரியான நிலைமைகளை சொல்லும். கான்ட்ராக்ட் தொழிலாளி 3000 தொழிலாளி இன்னைக்கு வரைக்கும் கூட போராடினுக்கிறான் அவனுடைய சம்பள உயர்வுக்கு கிராஜுவேட்டிக்காக. அதை பத்தி கூட யாரும் கண்டுக்கிறது கிடையாது. இப்போ உழைக்கிற தொழிலாளிங்க தான். நம்ம இன்னைக்கு பெங்களூர் எல்லாம் போயிட்டு பல்வேறு தொழிலாளிங்க அன்ஆர்கனைஸ் செக்டர் இன்னைக்கு வந்து சரியான சம்பளம் இல்லை, இருந்தாலும் உழைப்பு வாழணும். அந்த பணம் வந்தா தான் இன்னைக்கு வந்து முதலாளித்துவ சமூகத்துல வந்து இன்னைக்கு செலவுன்றது ரொம்ப அதிகமா இருக்குது. இதெல்லாம் இருக்கக்கூடிய நிலைமை. சுரங்க பிரச்சனை இருக்குது, குடிக்கிற தண்ணீர் கிடையாது, சரியான ஹாஸ்பிட்டல் கிடையாது, இன்னைக்கு வந்து மருத்துவம் கிடையாது, பிஎம்எல் தொழிற்சாலையில வேலை வாய்ப்பு கிடையாது. இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த ட்ரெயின் நீங்க கேட்கக்கூடிய கேள்வி தங்க வயலுக்கு ஏன் இந்த நிலைமை, இதை ஏன் டார்கெட் பண்றாங்க, இது மாதிரியான நிலைமை நமக்கு மட்டும் ஏன் வருது? இது மாதிரியான பிரச்சனைங்க இருக்கிற அதே நேரத்துல ட்ரெயின் வசதிகளும் இது மாதிரி தொழிலாளிகளுக்கும் சாதாரண பேசஞ்சர்களுக்கும் இவங்களுக்காகத்தானே இந்த சர்வீஸ் செக்டர் எல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் கூட மக்களுடைய உழைப்பு நாம கொடுக்குறோம். எங்களுக்கான வசதிங்க கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறோம். இது வந்து வன்மையா கண்டிக்கக்கூடிய விஷயம் தான். நாமெல்லாம் சேர்ந்து போராடணும், கேள்வி எழுப்பணும். எப்படி நம்ம இந்த ட்ரெயின் வசதிக்காக கடந்த 2 மாதத்துக்கு முன்னால போராடி நாம வந்து வெற்றி கண்டோமோ அதே ஒரே வழிதான் நமக்கு. நாம அணிதிரண்டு போராடினாதான் எம்எல்ஏ ஆகட்டும், எம்பி ஆகட்டும், அரசாங்கம் ஆகட்டும், ரயில்வே துறை ஆகட்டும், இவங்க எல்லாம் கூட ஒரு கவனத்தை கொடுப்பாங்கன்றது இந்த நேரத்துல வந்து மார்க்சிஸ்ட் பார்ட்டியின் சார்பா நாங்க வந்து தெரிவிச்சுக்கிறோம். நிச்சயமா எங்க போராட்டம் தொடரும். எங்க அநியாயம் நடக்குதோ, எங்க அக்கிரமம் நடக்குதோ, எங்க தொழிலாளிகளுக்கு பாதகம் ஏற்படுதோ, சாதாரண மக்களுக்கு தொந்தரவு வரக்கூடிய அந்த சந்தர்ப்பங்களெல்லாம் நாங்க வந்து நிற்குவோம், எங்கள் குரல் ஒலிக்கும். அதை வந்து உறுதியா சொல்றோம். இந்த ரயில்வே விஷயத்துல கூட இப்ப கேட்கிற கோரிக்கை மட்டும் இல்ல, தொடர்ச்சியா நாங்க வந்து போராடுவோம். அது வந்து உறுதியா அந்த நேரத்துல சொல்லிக்கிறோம். அதுக்கு அவங்க அந்த டைமிங் எல்லாம் மாத்த மாட்டாங்க. இந்த 32 நாள் ஆயிட்ட பிறகு என்னன்னாக்கா நாம இதே ட்ரெயினை வந்து கேஎஸ்ஆர் பெங்களூர்ல இருந்து கேட்கறோம். இந்த தொழிலாளிகளுக்கெல்லாம் அது வேணும்னு சொல்லிட்டு இந்த ஒத்துழைப்பு உங்களுக்கு எல்லாம் நீங்க எல்லாம் ஒத்துழைச்சாக்கா கண்டிப்பா இது வந்து நாளைக்கு அந்த ட்ரெயின் வசதி கூட மாறும். திருப்ப என்ன பண்ணிடுவாங்க, ஒயிட்ஃபீல்ட்ல இருந்து 3:30 மணிக்குனாக்கா மறுபடியும் நம்ம 3-4 நாள் கிடைக்காத அவஸ்தைப்படுவோம். அதனால இப்பத்துக்கு நம்ம கேட்டதுக்கு வந்து ரயில்வே அதிகாரிகளுக்கு ரொம்ப நன்றி. போலீஸ் அதிகாரிங்க அவங்க சேஃப்டிக்கு எங்களுக்கு இன்டிமேஷன் கொடுக்கணும்னாங்க. நம்ம காலையில இன்டிமேஷன் பண்ணிட்டோம் ரயில்வே இவங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டதுனால அவங்க கம்யூனிகேஷன் கேப் அது நம்ம தொந்தரவு கிடையாதுங்க. இப்ப சக்சஸ் ஆயிருக்குதுங்க 4:40 இருந்துன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் அந்த ட்ரெயின் எல்லாம் 32 நாள் ஆயிட்ட பிறகு நம்ம பெங்களூர்ல இருந்து வேணும்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம போராட்டத்தை தொடரணும். உங்க எல்லாருடைய ஆதரவா இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்க கேட்டுக்கிறோம். நன்றி. சக்சஸ்